ஹாய்ங்க. நீங்கள் இது வரைக்கும் வாழைக்காய் வாங்கினா வறுவல் மட்டுமே செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. நம்ம இன்றைக்கி வாழைக்காயில் ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைக்காய்க்கு மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து பொரித்து செய்யும்போது நமக்கு வாழைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் தொக்கா செஞ்சுக்கும்போது நமக்கு வாழைக்காயில் தொக்கும் அந்த வாழைக்காயும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக பொரித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம வாழைக்காய் பொரிச்சிக்கலாங்க. ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம், ஹாஃப் குக் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தொக்கு செய்யும்போது நமக்கு வாழைக்காய் ஃபுல்லாக நல்லா குக் ஆயிருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கலாங்க. இதையே கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு வாழைக்காய் சில்லி ரெடி ஆயிருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பல்லாரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பொரித்து வச்சுருக்க வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வாழைக்காய் பொரித்த அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நமக்கு தொக்குக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா திக்காய் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த எண்ணெயிலையும் தக்காளியிலிருந்து வர தண்ணியிலையுமே நல்லா வதங்கிடும். இப்போ தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்காய் பொரிக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நமக்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்கும். நல்லா கொதித்து வரும்போது நமக்கு நல்லா திக்காக நம்ம எப்பயும் சாப்பிட்ற தொக்கு மாதிரியே நல்லாயிருக்கும். எப்பயும் வாழைக்காயில் வறுவல், பஜ்ஜி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. வாழைக்காய் எப்பயுமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நம்ம ஏற்கனவே பொரிச்சிருக்கோம், அதனால் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வாழைக்காய் வெந்துடும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் மட்டும் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைக்காயில் நமக்கு என்ன செய்கிறதுனே தெரியாதப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நமக்கு அந்த நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.